அனைவருக்கும் வணக்கம். ஒரு கப் டீ நீங்க குடுத்திருந்தீங்கன்னா, எனக்கு இவ்ளோ பைசா வந்திருக்குமா? அப்படிங்கக்கூடிய வார்த்தை, சார்லி சாப்ளின் எழுதிய என் கதை அந்த புத்தகத்தில நம்ம படிக்கும்போது, நம்ம மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது அது. நீங்களும் அந்த கதைய நீங்க கேட்கலாம் நீங்க. இதுவரைக்கும் நம்ம சார்லி சாப்ளின் எழுதிய அந்த என் கதை புத்தகத்தில ஒரு 3 பகுதிகளாக நல்ல நல்ல சம்பவங்களை எல்லாம் நம்ம வந்து தொகுத்து பார்த்துட்டு வரோம். இது 4வது பகுதி. முடிஞ்சதுன்னா 3 வீடியோக்களையும் பார்த்துட்டு வாங்க. சார்லி சாப்ளினுடைய அண்ணன் சிட்னி, அம்மா ஒரு பெரிய வறுமையான சூழல்ல இருக்கிறாங்க அவங்க. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு குடிகார சூழல்ல இருக்கிறாரு அவரு. அவங்களுடைய 2வது மனைவி லூசியோட வாழ்ந்துட்டு வர்றாரு அவரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் நாம சின்ன சின்ன சம்பவங்கள பார்த்துட்டு வரோம். இப்ப சிட்னிக்கு 14 வயசு ஆச்சு. டெலிகிராப் அலுவலகத்துக்கு வேலைக்கு போறாப்ல. வாரம் முழுவதும் அவருக்கு யூனிஃபார்ம் பிரச்சனை இல்ல. ஆனா சனி, ஞாயிறுல போட்டுக்கிறதுக்கு துணி இல்ல. கிழிஞ்சு போன துணிகளை இந்த துணிகளை எல்லாம் பார்த்து அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ரொம்ப கேலி, கிண்டல், அவமானப்படுத்துறாங்க. அவங்க அத தாங்கிக் கொள்ளவே முடியல அந்த சிட்னிக்கு. அவங்க அம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அழகான ஒரு நீல நிற கோட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 18 ஷெல்லிங்க்கு அக்கம் பக்கமெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து அந்த 18 ஷெல்லிங்கை திரட்டி ஒரு நீல நிற கோட் வாங்கி அவனுக்கு அனுபவிக்கிறாங்க. ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறான் அந்த சிட்னி. ஆனா இந்த 18 ஷெல்லிங்கை திரட்டுறதுக்கு குடும்பம் மேலும் மேலும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த நீல நிற கோட்டையவே கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. வார நாட்கள் கொண்டு போய் அடமானம் வச்சிருவாங்க. வாரத்தினுடைய இறுதி நாட்கள் கொண்டு போய் அந்த சனி ஞாயிறு போட்டுக்கிறதுக்காக மீட்டு வந்துருவாங்க அவங்க. மீட்டு வரதுக்கு வந்து பார்த்தோம்னா, அவங்க ஒரு 7 இப்போ அடமானம் வச்சோம்னா ஒரு 7 செல்லிங் பணம் அவங்க குடுப்பாங்க. அந்த 7 செல்லிங் வச்சுட்டு குடும்பத்த தாட்டிக்குவாங்க அவங்க. அப்புறம் அவன் சிட்னி குடுக்கக்கூடிய பணத்த வச்சு நம்ம மீட்டுக்குவாங்க. இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு முறை என்ன ஆகுது, சாப்ளினுடைய அம்மா அவங்க கொண்டு போய் அந்த அடகுக்காரன்ட வைக்கும்போது அவங்க சொல்றாங்க, "திருமதி சாப்ளின் அவர்களே, உங்களுடைய இனிமேல் நீங்க 7 ஷெல்லிங் வைக்க முடியாது. ஏன்னா பாருங்க அந்த கோட்டு எத்தன வாரங்களா நீங்க வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க வித்து போச்சு. நூல்லாம் தொங்கிருச்சு பாருங்க. இனிமேல் இதுக்கு பண்ண முடியாதுன்னா." அவங்க அம்மா சரி எவ்வளோ போகும் குடுங்கங்கும்போது ஒரு 3 ஷெல்லிங் தான் போகும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி அந்த வீடு ஃபுல்லா அழுதுட்டு வரக்கூடிய சூழலா இருக்கும்போது தான் சார்லி சாப்ளின் தன்னுடைய நண்பனை பார்க்குறான். ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப அவனே குட்டி பையன். இன்னும் குட்டி பையன் கூடிய அவனோட நண்பனை பார்க்குறான். நண்பன் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது பார்த்தோம்னா, அவன் ரொம்ப வருத்தமான சூழல்ல, "என்ன சாப்ளின் நீங்க அங்க தான் இருக்கிறீங்களா? இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி பரிதாபமாக பார்க்குறான். இந்த பரிதாபமான பார்வை சாப்ளினுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவனோட சட்டை ஃபுல்லா ஒட்டு போட்ட துணி இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒட்டு போட்டு இருக்கிறது வந்து இந்த நண்பனை பார்க்கறதுக்கு அவன் விரும்பல. அதை அவன் புரிஞ்சுகிட்ட நண்பனும் என்ன பண்றான், அவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேள்வி மேல கேட்டுக்கிறான் அவன். அந்த இடத்த விட்டு அவன் நகரணுங்கிறது தான் அவனுடைய யோசனையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு தச்சு கடையில வேலை செய்யறேன் நானு. அதனால என்னன்னா அழுக்காயிரும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி துணி நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் நழுவி வரக்கூடிய சூழலாக இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல அவனுடைய அப்பாவினுடைய மரணம் ஏற்படுது. குடிகாரம் இல்லை, 37 வயசான அவங்க அப்பா குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிறாங்க. இப்ப இந்த அட்மிட் ஆகக்கூடிய சூழல்ல அந்த பையனை கூப்பிட்டு அங்க போகும்போது தான் என்ன ஆகுது, அவன் அப்படியே அந்த மார்ச்சுரி எல்லாம் பண்ணுவாங்களே, இந்த சவப்பெட்டி எல்லாம் வைக்கும்போது சுத்தியிலையும் பூக்களால் அழகான டைசி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு போட்டிருக்காங்க. இது யார் பண்ணது அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது என்ன, அவங்க முதல் மனைவி லூசி தான் வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம். இப்போ இந்த குழியில வந்து இந்த பெட்டி இறக்குறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, பூக்களை எல்லாம் அந்த பெட்டிக்குள்ள அப்படியே போடும்போது சாப்ளினுக்கும் அவங்க குடும்பத்துல போடுறதுக்கு பூ வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு ஆசை இல்ல. அப்போ சாப்ளினுடைய விலை உயர்ந்த கைக்குட்டை எடுத்து தான், "மகனே நம்ம வந்து இந்த இந்த போடுறதுக்கு நம்ம இது ஒண்ணு தான் இருக்குது. நாம இந்த சவக்குழியில போட்டுக்கலாமான்னு?" கேட்கும்போது 2 பேருமே அந்த கைக்குட்டைய அந்த சவக்குழியில போடுற மாதிரியான ஒரு சூழல் தான் அவங்களுடைய சூழலாக இருக்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு சின்னஞ்சிறு வயசுல 8 வயசு 9 வயசு இருக்கக்கூடிய சூழல்ல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு தான் என்ன பண்றாங்க அவங்க, வீட்டுக்கு போயிட்டு, "அம்மா எப்படியாவது கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்குறான். அவங்க அம்மா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு குடுக்குறாங்க. இவன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு போய் பூ வாங்குறான். நெறைய பூக்கள் வாங்கி என்ன பண்றான், அக்கா பூ வாங்கன்னு சொல்லி என்ன பண்றான், கொஞ்சம் கட்டி விக்கிறான். அப்படி விக்கும்போது அவங்கலாம் என்ன பண்றாங்க, "நீ அந்த இறந்து போன பையனாப்பா? இறந்து போன அந்த அப்பாவுடைய பையனா நீங்கன்னு?" "ஆமான்னு." அந்த அனுதாப சென்ஸ் என்ன நிறைய பேர் வாங்குறாங்க அவங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்ல குடுக்குறான். இப்படி பூ கட்டும்போது கடையில போற எல்லா இடங்களுக்கும் போய் கட்டும்போது என்னன்னா, அந்த ஒயின் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த ஒயின் ஷாப்புக்கு வெளியில வந்தும் கூட அவன் விக்கிறாங்க. இதே ஒரு முறை அவங்க அம்மா பார்த்தோன்னா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வேதனை. இந்த குடியினால தான் உங்க அப்பா இறந்து போனாரு. நீ அந்த குடியிலிருந்து பக்கத்துல இருக்க அவங்க குடுத்த பணத்த நீ வாங்கிட்டு வரதில்ல. என்னால ஏத்துக்க முடியாது. அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் சார்லி சாப்ளினுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இந்த என்ன வயசுல இந்த 8, 9 வயசுல என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா, "அம்மா பாருங்கம்மான்னு" சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வீட்ல கூடிய பழைய துணியெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லி, இந்த பழைய துணி, கிழிஞ்சு போன துணிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து, "நான் வித்துட்டு வரேன் பாருங்க" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டு போய் கடை வீதியில போட்டு, "இங்க பாருங்க இந்த மேல் சட்டை இருக்குது, இது பாருங்க இந்த கீழ் சட்டை இருக்குது, அப்படி கால் சட்டை இருக்குதுன்னு" சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் விக்கிறாங்க. அவங்க போறவங்கள இப்படி எட்டி பார்த்துட்டு சிரிச்சுட்டு போறாங்க அவங்க. ஏன்னா வீட்ல இருக்கக்கூடிய கிழிஞ்ச துணி யாரு வாங்குவா?
அதையெல்லாம் போட்டுட்டு அவன் சின்ன வயசில் அது வியாபாரம் பாருங்க, இது இவ்வளோ 5 பென்னி போகும், இது 6 பென்னி போகும். அந்த பென்னிங்கிறது அதோடைய அமௌண்ட், அந்த அவங்களுடைய சூழல் இருக்கக்கூடிய அமௌண்ட். அதை சொல்லும்போது சிரிச்சுக்கிறாங்க. இதுக்கள் இருக்கக்கூடிய நகைக்கடை ஜன்னல் வழியாக எல்லாரும் விட்டு பார்த்து இவனையே பார்த்துட்டு இருக்கிறது இவனுக்கு என்னமோ மாதிரி ஆகுது. என்னடா அதை பார்த்துட்டு அவங்களும் சிரிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ள 2 பெரிய ஒரு பணக்காரங்களாம் வந்து பார்த்து, தம்பி என்னப்பா இதான் உனக்கு தொழில் புதுசாக நீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஆமாங்க இதான் முதல் நாள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழல் எல்லாமே இருக்குது. அவன் அப்புறம் பார்த்தோம்னா அவனுடைய சாக்ஸ் முதல் முறையாக சாக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 6 பெனி அப்படின்னு அதில் விற்பனை ஆகுது. அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆஹா அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த சூழல் எல்லாரும் சிரிச்சுட்டு போகிறத அவனுக்கு தாங்கிக்கொள்ள முடியல. டக்குன்னு என்ன பண்ணுறான், இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அம்மாட்ட பாருமா இந்த சாக்ஸை நான் வந்து வித்துட்டேன் பாருங்க அப்படிங்கும்போது அவங்க அம்மா கோவத்தில் இது வந்து ரொம்ப இது அந்த சாக்ஸ் எவ்வளோ பெரிய சாக்ஸ் அது, வெறும் 6 பெனிக்கு வித்துருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு வேலைக்கு போகிறார். அவர் என்ன பார்த்தோம்னா புத்தக கடைக்கு போய் வேலைக்கு போயிருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து சிட்னி வேலை செஞ்சக்கூடிய அந்த மருத்துவமனையினுடைய பணியாளாக சேர்த்தி விடுறான். அங்கே போய் என்ன பண்ணுறான், க்ளீன் பண்ணக்கூடிய வேலை. அப்புறம் வரவேற்பில் உட்காந்துக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நோயாளி கூட என்ன பண்ணுறான், மகிழ்ச்சியாக நகைச்சுவையாக பேசி எல்லாத்துக்கும் பிடிச்சிருது. ஆனால் இவனுக்கு சுத்தம் பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, ஜன்னல் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜன்னல் சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் அவனுக்கு சிரமம். அப்போ அதை பார்த்துட்டு அந்த ஆஃபீஸே வந்து ஒரு குப்பையாக இருக்கிறத பார்த்துட்டு வேலையை விட்டு தூக்கிறாங்க. வேலையை விட்டு தூக்கணும்னா அவனுக்கு ஒரே அழுகை. அந்த அழுகையை பார்த்தோம் டாக்டர் வந்து என்ன பண்ணுற, ரொம்ப வருத்தப்பட்டு சரி பரவாயில்ல வா எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அதே கிளீனிங் ஒர்க் கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாம் இவனுக்கு செல்ல பிள்ளை ஆயிடுறாங்க. ஒவ்வொரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்க, அவங்க கணத்தில் முத்தம் கொடுத்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுத்து இப்படி எல்லாம் ஒரு ஹாப்பியாக வச்சுக்காங்க. ஆனால் இந்த சந்தோஷமும் அவனால் நீடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு அப்பவும் அவனுக்கு ஒரு பெரிய ஜன்னலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குழாயை எடுத்து என்ன பண்ணுறான், அதை எடுத்து வாயில் புல்லாங்குழல் மாதிரி ஊற பார்க்கும்போது அவனோட எஜமானியம்மா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அன்னைக்கு வேலை கட்டாயிடுச்சு. அப்புறம் பார்த்தோம்னா புத்தக கடை அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் தச்சு இந்த கதையில் அங்கே வேலை தெரியிட்டு உள்ளே போயிட்டு அங்கே வேலையே தெரியாமல் அவன் கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பொம்மை கடை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை கடையில் வேலை செய்யும்போது ஒரு சின்ன படகு வெறும் கம்மியான முதலீடு போட்டு அந்த படகு செஞ்சு விற்பனை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் அவங்க கூட பழகி அந்த எல்லா படகுகளை எல்லாம் வந்து செஞ்சு விற்பனை பண்ணும்போது ஆனால் ரொம்ப சொற்பமான அமௌண்ட்லேருந்து வரும். அப்புறம் வீட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா அம்மா தையல் இடம் இல்லை, குட்டி இடம், இதை பண்ணி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த பற்றி வேலையும் நின்றுது. இந்த மாதிரி படிப்படியாக வைக்கும்போது மர வேலை செய்யக்கூடிய இடத்த பார்க்குறாங்க. அந்த மர வேலையை பண்ணும்போது அழகாக கட்டுறது அதையவே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது அந்த மாதிரியான வேலைகளும் செய்கிறாங்க. இப்படி இவ்வளோ வேலைகள் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து என்னென்னா, பாரு உங்கள் அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம். என்னடா அது என்ன சொல்கிறீங்க, இல்லை ஒரு நிலக்கரி துண்டை வச்சுட்டு நான் ஒவ்வொரு வீட்டுக்கு கதவை தட்டி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்குறேன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே ஏற்றுக்கவே முடியல. அவன் வீட்டுக்கு ஓடி போய் கதவை திறந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னா அவங்க அம்மாவோட ஓடி போய் அவங்களுடைய மடியில் விழுந்து முகமெல்லாம் புதைச்சி ஓன்னு அழுகுறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் இல்லையே நான் நல்லா தானேக்கிறேன் அப்படின்னு பேசும்போதே அவங்க அம்மா தெளிவில்லாமல் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்க முடியுது. இல்லை நீங்கள் ஏன் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கதவை தட்டி இந்த மாதிரிலாம் சொன்னீங்கும்போது, நான் ஒன்றும் சொல்லியேப்பா, அவன் என்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. அவனை சிட்னி வந்து என்னென்னா சிட்னியை பொறுத்த வரைக்கும் வேலை கிடச்சி அவன் என்ன பண்ணுறான், கப்பல் பயணத்துடைய வேலை போகும்போது என்னென்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 செல்லிங் பணம் கொடுத்துட்டு போவாங்க. போய் அந்த கப்பல் பயணம் முழுவதும் போய் என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பலில் சவுண்டு போடக்கூடிய வேலை, அந்த டைம் ஆச்சா சவுண்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலை. கடல் பயணம் போனாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் இல்லையா, அது ஒரு 3-4 வாரம் ஆகும் இல்லையா. அப்படி போயிட்டு வரும்போது என்னென்னா நல்ல பணத்தோடு வரும். அப்படி ஒரு முறை வரும்போது 35 செல்லிங் பெரிய அமௌண்ட் இல்லையா, இதை வச்சு என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் 2வது முறை போகிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, அவனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிச்சு, உடம்பு சரியில்லாமல் ஆகும் இல்லையா, வீட்டிலே கொஞ்சம் நாள் இருந்து அதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை போச்சு. திரும்பி 2வது முறையாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு அவன் போயிட்டான். போனவா 3 வாரம் ஆகுது, 4 வாரம் ஆகுது, 6 வாரமாக திரும்பி வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லி கடிதமெல்லாம் எழுதி அனுப்பும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை, கீழ் மூட்டுவாதம், அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்கிறத கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். இப்படி அவங்க அம்மாவை நினச்சிருக்கும் போது அந்த மாதிரியான இஷ்யூ வந்துச்சு. அப்போது அந்த பைத்தியம் சொல்லக்கூடிய தன்மை இருக்குது, மனநல பாதிப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடியது இல்லையா, இதனால தான் வந்திருக்குமோன்னு இவனும் யோசிக்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் என்னுடைய பையனை விட்டு பிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா அப்படி சொல்ல பார்த்தோன்னா என்ன படம்னு தெரியவே இல்லை. சிட்னியை தேடுறாங்க அவங்க. அப்போ வந்து வெளியில் போய் என்ன பண்ணுறேன், இருமா வெயிட் பண்ணுங்கண்ணா, அவங்களுக்கு வந்து டாக்டர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு, எங்கே போகிறேன்னு கேட்குறேன். நான் போகிறேன்னு சொல்லிட்டு போய் வெளியில் போகும்போது அவங்க வீட்டுக்கு ஓனர் அம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்களே பார்த்துட்டோம், நம்ம போய் கொண்டு போய் சேர்த்தா போதும். இல்லைன்னா 2 பேரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் அம்மா மது குடித்தவர்கள் போல்
அங்கும் இங்கும் தள்ளாடிட்டு வந்தாங்கன்னு எழுதுறாரு அவர். அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. நான் அவங்கள அப்படியே தேத்திக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு அவங்ககிட்ட சமாதானப்படுத்தி நான் கூட்டு போக வேண்டியதா இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போகும்போது அம்மா வந்து அங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள்லாம் "அப்ப நாங்க பார்த்துக்குறோம். வாங்க சாப்பிட்டு நம்ம இடத்துக்கு போவோம்" அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து இவன் வந்து "நான் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் பார்த்துக்கிறேன்ம்மா" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள துக்கம் இருந்தாலும் "நான் பார்த்துக்கிறேன்ம்மா, நல்லா போயிட்டு வாங்க, நாளைக்கு வந்து உங்கள வந்து பார்க்குறேன்" அப்படின்னு நம்ம ஒரு அம்மா வந்து குழந்தைகளுக்கு பேசுவாங்க இல்லையா? அந்த மாரி சாப்ளின் அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. இப்ப இந்த மருத்துவமனைக்குள்ள இருந்து போகும்போது, அம்மா திரும்பி பார்த்து என்ன பார்க்கக்கூடிய அந்த பார்வை, இவனுக்கு என்னமோ அம்மா இவ்வளோ அன்பு, இவ்வளோ வறுமையான சூழ்நிலை கூட அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய இதில தன்மை தானே. திரும்பி பார்க்கும்போது அம்மா மனசு அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா, அத பார்த்த பார்வை எனக்கு என்னமோ ஒரு அந்த 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 தன்மை நமக்கு அத படிக்கும்போது எனக்கு நல்லாவே தெரியாது. அந்த பார்வைய அவனால பார்க்கவே முடியல. வீட்டுக்கு அப்படியே போறான். 9 வயசு, 8, 9 வயசுக்கான ஒரு வயசு பையன். அந்த அந்த குட்டி வயசுல என்ன பண்ண முடியும்? யாருகிட்ட போவான்? அப்ப அங்க போய் டாக்டர் கூப்பிடுறேன், எங்கப்பா போற? அப்படிங்கும்போது, இல்ல எங்க சித்தி வீட்டுக்கு நான் போயிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு அவன் வீட்ட நோக்கி நடக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுமையும் வறுமை தானே. வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த கடைகள எல்லாம் பார்த்துக்கிட்டு, வீட்டுக்குள்ள போய் சின்ன வயசு தானே, வேடிக்கை பார்க்கக்கூடிய வயசு தானே, வீட்டுக்குள்ள போகும்போது யாருமே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாற்காலியில, ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி, அதுல வந்து 2 சட்டைய முக்கி வச்சிருக்கக்கூடிய தண்ணி, டீ பாக்கெட் ஒரு 2 டீ குடிக்கிறதுக்கான ஒரு குட்டி பாக்கெட். அத தவிர்த்து வேற எதுவுமே இல்ல அந்த ரூம்ல. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கிறது, சாப்பிடாம அன்னத்த நாள் என்னாச்சுன்னா, அந்த விஷயத்திலேயே தூங்கிட்டான். காலைல எந்திரிக்கும்போது வெளிச்சத்தில எந்திரிக்கும்போது பார்த்தா சாப்பிடறதுக்கு உணவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இப்படித்தான் அவனுடைய நாட்கள் கழியுது. அவங்க ஓனர் அம்மா சொல்றாங்க, "உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. ஆனா வீட்டுக்கு வந்து நான் வாடகைக்கு வைக்க போறேன். வாடகைக்கு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்துக்கலாம். உனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும்னா என்ன கேளு" அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவன் நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா இவனுக்கு என்னன்னா, அவங்க அம்மாட்ட போய் எனக்கு சாப்பிடறதுக்கு குடுங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. அதனால அந்த ஓனர் அம்மாவ பார்க்காமயே இருக்கிறான். வெளியில போயிருவான். அங்கேயும் இங்கேயும் போவான். வீட்டுக்கு வரமாட்டான். அவங்க அம்மா அந்த ஓனர் அம்மா வரும்போது அவன் பதுங்கி இருப்பான். இந்த மாரியான சூழல் இருக்கும்போது தான், ஒரு நாள் அவன் வெளியில வரும்போது அவங்க ஓனர் அம்மாவ கூப்பிட்டு "சாப்பிட்டியான்னு?" "இல்ல" அப்படிங்கும்போது, சாப்பிட வச்சு ஒரு கடிதத்தையும் குடுக்குறாங்க. இந்த மாரி சிட்னி ஊர்லருந்து வரான். அப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல வரான் நாளைக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவன் என்ன பண்றான், இந்த அழகா ட்ரெஸ் பண்ணி, அதுவும் கல்ச்சர் இல்லையா, நீட் பண்ணி போறதுக்கான எதுவுமே இல்ல. மூஞ்சிய கூட கழுவாம தான் என்ன பண்றான் அவன், அடுத்த நாள் அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது, அவன் அவன் நல்ல ஒரு பெரிய பெட்டி நெறைய ஒரு வாழைப்பழங்கள் எல்லாம் பெட்டி நெறைய துணிகள் வச்சுட்டு, பெரிய ஆட்கள் மாரி வராம, பெரிய வாழைப்பழத்தார்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. பார்க்கும்போது என்ன இவன் அதே வாழைப்பழத்தாரையே பார்க்குறான். இது நம்மளுதா? அப்படிங்கும்போது, ஆமா அப்படிங்கும்போது என்னன்னா, ஆனா இப்ப 2 நாள் ஆகுது காயா இருக்குது, 2 நாள் ஆகுது பழுக்கிறதுக்குன்னும்போது, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேட்கும்போது, இந்த மாரி நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லும்போது, அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிட்னிக்கு. குதிரை வண்டிய பிடிச்சு வீட்டுக்கு வரும்போது, அங்க இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாரு எப்படி வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. சிட்னி எப்படி வந்திருக்கிறான்னு பார்த்துட்டு. அப்போ அந்த 2 நாள் அவன் என்ன நடந்ததுன்னு கேட்டதுக்கப்புறம், சிட்னியும் அவனும் ஒரு நல்ல சிட்னி என்ன பண்றான், அவனுக்கு அழகான துணியெல்லாம் வாங்கி குடுத்து, சாப்பாடெல்லாம் வச்சு, ஒரு இசை கச்சேரி நிகழ்ச்சிக்கு போறாங்க. இசையெல்லாம் பார்க்குறாங்க. இந்த நேரத்தில நம்முடைய அம்மா இருந்தா எவ்வளோ நல்லாருந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த அந்த வாரத்தினுடைய கடைசியில 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்கு இந்த மருத்துவமனைக்கு போறாங்க அவங்க. மருத்துவமனைக்கு போகும்போது என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே அங்கிருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர் தொலைவில இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு மாத்திருக்காங்க அவங்க மனநல மருத்துவமனைக்கு. அப்போ இவங்க வெயிட் பண்றாங்க. அந்த அம்மா வரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கதவு திறக்கப்படுது. செவிலியரோட அந்த அம்மாவும் வர்றாங்க. அப்போ அந்த செவிலியர் தொண பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த அந்த அத கேட்கறதுக்கு மனம் இல்லாம என்ன பண்றாங்க, அந்த அம்மா சாப்ளின் அம்மா திரும்பி பார்த்து சிரிக்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு அவங்களும் போயிர்றாங்க. அப்போ அந்த சாப்ளினுடைய அந்த அண்ணன், அந்த சிட்னி, "அம்மா நான் இப்படி வந்திருக்கேம்மா. நான் இப்படி சம்பாதிக்க போறேம்மா. நான் இனிமேல் நான் வந்து நாடகம் நடிக்க போறேன் நானு. என் கை நிறைய 5 பவுனோ, 6 பவுனோ அந்த பவுன் நகை பணம் வச்சிருக்கிறேன் நானு. எனக்கு 20 வாரத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லம்மா. நான் ஒரு தனியா நாடகத்துக்கு நான் போறேம்மா." அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து எந்த விதமான சலனமும் இல்லாம, "அப்படியா? அப்படியா? அப்படியான்னு?" கேட்டுட்டே இருக்கிறாங்க அவங்க. இவன் சொல்றத வந்து கேட்குறாங்க. ஆனா முதல் மாரி போகும்போதெல்லாம் அவங்க குழந்தைகள பார்க்கக்கூடிய அந்த ஆர்வமும், ஆவலும், ஹேப்பியும் இருக்கும் இல்லையா? அவங்க எதுவுமே இல்ல. கவலையும் இல்ல, மகிழ்ச்சியும் இல்ல. அவன் சொல்றதெல்லாம் கேட்டே ஊன்னு குழந்தையாட்டம் கேட்டுட்டே இருக்கிறாங்க அவங்க. கடைசியா அவங்க வந்து 2 பேரும் வந்து, சரிம்மா, நம்ம சீக்கிரமா போயிடலாம் இந்த இடத்த விட்டு. சரியாயிரும்மா. பாருங்களேன், நம்ம சீக்கிரம் குணப்படுத்திடலாம். போய் தனியா ஒரு பெரிய வீடு இந்த மாரிலாம் பார்த்துக்கலாமா?" இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கடைசியா, "ஒரு கப் டீ நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, அந்த ஒரு கோப்பை தேநீர் நீங்க குடுத்துருந்தீங்கன்னா, அந்த பிற்பகல் நேரத்தில ஒரு கப் ஒரு கோப்பை தேநீர் குடுத்துருந்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமாப்பா?" அப்படின்னு கேட்டு நிக்கக்கூடிய அப்படியும் கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க போயிர்றாங்க அவங்க அந்த உள்ளுக்குள்ள. இந்த வார்த்தை
வெகு நாளாகவே என்னென்னா அவங்களுடைய சாப்பிளுடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த மனச்சிதைவு நோய் ஏன் வந்ததுன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் வந்துடுது. உணவு இல்லாத அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் அந்த அந்த மனநோயும் வந்துடுது. இந்த ஒரு கப் டீங்கிறது இவங்க கொடுக்குறதோ இல்லை, அந்த அம்மாவுடைய மனநிலை எந்த அளவுக்கு போயிருக்குது பாருங்க. அப்போ அந்த ஒரு கில்ட்டிக்கான குற்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த குற்ற உணர்வா இல்லை வந்து எதுவும் சொல்ல தெரியல. ஆனால் அந்த வார்த்தை அவன் மனசுக்குள்ள ரொம்ப காலத்துக்கு அது இருந்துச்சு அப்படிங்கிறது தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது என் மனசுக்குள்ள இருந்தது, என்னுடைய அம்மா வந்து இறக்குறதுக்கு ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்கிட்ட கேட்டதுன்னா, தம்பி இந்த ஊரே வேண்டாம்ப்பா, நம்ம யாரும் இல்லாத நம்ம 2 பேர் மட்டும் இருக்கக்கூடிய நம்ம இந்த ஊரை விட்டு தாண்டி நம்ம வேற பக்கம் வேலைக்கு போ. அங்கே நானும் நீ மட்டும் இருப்போம் அந்த வீட்டில். நான் உனக்கு இப்போ நீ வேலைக்கு போயிட்டு வா, நான் உனக்காகவே நிறைய நான் சமைச்சு வைப்பேன் நான். நம்ம 2 பேரும் நம்ம இருந்துக்குவோம். நம்ம இந்த ஊர் வேண்டாம்ப்பா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு வேண்டாம். நம்ம ஹாப்பியாக நம்ம இன்னொரு ஊருக்கு போவோம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொல்லும்போது நான் கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளுடைய இடம் இங்கே தானே, நம்ம ஏன் இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மனசில் விட்டுட்டேன் நான். ஆனால் இந்த ஒரு கப் டீ கொடுத்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படிங்கிற அந்த வார்த்தை, எங்கள் அம்மா அன்னைக்கு நம்ம போயிருந்தோம்னா சூழல் மாறி இருக்கும், அம்மா நோயில் படுத்திருக்க மாட்டாங்களேங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்கு இப்போ வரைக்குமே அது அழுந்திட்டே இருக்குது. என் கதை, நீங்கள் இந்த கதையை படிக்கலாம்.